السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أرسلنا رسلا من قبلك وجعلنا لهم أزواجا وذرية إلى آخر الآية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, இஸ்லாம் என்பது குடும்பவியல் சார்ந்த ஒரு மார்க்கம். சுருக்கமாக சொல்வதென்றால் குடும்பமாக வாழ்வதுதான் இஸ்லாம். வேறு மதங்கள் துறவரத்தை வரவேற்கிறது. எனக்கு குடும்பம் தேவையில்லை, மனைவி தேவையில்லை என்று ஒதுங்கி முழுக்க துறவரத்தை கையாளக்கூடியவனை வேறு மதங்கள் ஒரு தியாகியாக, பாக்கியசாலியாக கருதுகிறது. ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாத்தில் துறவரம் என்பது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸரூரத ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில் துறவரம் என்பது இல்லவே இல்லை. ஒருவன் நான் திருமணம் செய்ய மாட்டேன், எனக்கு குடும்பம் தேவையில்லை, மனைவி பிள்ளைகள் தேவையில்லை, நான் முழுக்க அமல் செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்நாள் முழுக்க மஸ்ஜிதிலேயும் மதரசாக்களிலேயும் தீனுக்காகத்தான் என்னுடைய கால நேரத்தை செலவழிப்பேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் பூர்த்தியான முஸ்லிம் இல்லை, அரை குறையான முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா தஸவ்வஜல் அப்த், ஒரு அடியான் திருமணம் செய்தால், நிகாஹ் செய்தால் அவனுடைய தீனில் அரைவாசியை பூர்த்தியாக்கிவிட்டான். ஃபல்யத்தகில்லாஹ ஃபின் நிஸ்ஃபில் பாக்கி, மீதமுள்ள அரைவாசியில் அல்லாஹ்வை அவன் பயந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமணம், குடும்ப வாழ்க்கை என்பது இஸ்லாத்தினுடைய அரைவாசி. தீனினுடைய அரைவாசியை நிகாஹின் மூலம் நாம் பூர்த்தி செய்து விடுவோம். மீதமுள்ளதை தக்வாவை கொண்டு நாம் பூர்த்தி செய்யணும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றல்ல, அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்டது. முதல் ஜோடியை அமைத்தவன் அல்லாஹ். மனிதர்களுடைய வாழ்வை ஜோடியாகத்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். முதல் மனிதன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி படைத்தான்? ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது மின் துராப், மண்ணினால் படைத்தான். இன்னொரு இடத்தில் மின் தீன், களிமண்ணினால் படைத்தான். இன்னொரு இடத்தில் மின் சல்சாலின் கல் ஃபஹார்,
தட்டினால் சத்தம் வரக்கூடிய அளவுக்கு கனமான களிமண்ணின் மூலம் அல்லாஹ் படைத்தான். ஒட்டு மொத்தத்தில் கல்லு மண்ணு எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையின் மூலம் அல்லாஹ் படைத்தான். நபி ஆதமுடைய விலா எலும்பில் இருந்து, விலா எலும்பு என்பது மென்மையான பகுதி, ஈரமான பகுதி, அதிலிருந்து அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். நேரடியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைக்கவில்லை. நபி ஆதமுடைய விலா எலும்பிலிருந்து, ஈரமான பகுதியில் இருந்து படைத்தான். இதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்ன? ஆண் கொஞ்சம் கடுமையாக ஹார்டாக இருப்பான், பெண் மென்மையாக சாஃப்டாக இருப்பான். வெளி விவகாரங்களை கவனித்துக் கொள்ள ஆண் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும். உள் விவகாரங்களை கவனிக்கக்கூடிய, பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய, வயோதிபர்களை பராமரிக்கக்கூடிய, கணவன் டென்ஷனோடு வீட்டுக்கு வந்தால் ஆறுதல் சொல்லக்கூடிய பெண் சாஃப்டாக மென்மையாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய படைப்பு என்பது எவ்வளவு வித்தியாசமானது, எவ்வளவு அற்புதமானது. இரண்டும் சாஃப்டாக இருந்தாலும் அல்லது இரண்டுமே ஹார்டாக இருந்தாலும் சுவாரஸ்யம் இருக்காது. ஒரு பக்கம் ஹார்ட், இன்னொரு பக்கம் சாஃப்ட். இந்த இரண்டும் இணையும் பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்வை, மனிதர்களுடைய வாழ்வை குடும்பவியலாகத்தான் அமைத்து வைத்திருக்கிறார். ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினான். ரசூல்மார்களுடைய முழு நேர வேலை தாவா, அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். முழு நேர பணியே அதுதான். அந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் ஜோடிகளை அமைத்தான், குழந்தைகளை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக், நபியே உங்களுக்கு முன்னர் நிறைய ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜா வ துர்ரிய்யா, அவர்களுக்கு மனைவிமார்களை, குழந்தைகளை, பிச்சலங்களை நாம் கொடுத்தோம். நபிமார்களுக்கே மனைவிமார்கள், நபிமார்களுக்கே குழந்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணம் செய்தார்கள், குழந்தைகள் கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணம் இல்லை. சிலர் சொல்லலாம், குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருமணம் செய்திருந்தால் பலரும் அதை சாட்டாக சொல்லியிருப்பார்கள். ரசூலுல்லாஹுக்கு அமைந்தது நல்ல மனைவி, எங்களுக்கு அப்படி அமையல்ல, அதனால் குடும்ப வாழ்க்கை நரகமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணங்கள், 11 பெண்களும் வெவ்வேறு கோத்திரம், வெவ்வேறு குணம் படைத்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்தார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணங்கள் செய்தார்கள் தான். ஆனால் முதல் மனைவியோடு 25 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய கடைசி காலம், கடைசி 10 வருடங்களில் தான் 10 திருமணங்கள் செய்தார்கள். அந்த 10 திருமணங்களும் உடலினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிய அல்ல, அரசியலுக்காக. இது ஒரு தனியொரு பகுதி. அரசியலுக்காக 10 திருமணங்களை வெவ்வேறு கோத்திரத்தில் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40. 15 வயது மூத்த பெண் திருமணம் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் முதல் மனைவியோடு வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில்
வேறொரு திருமணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பின்னர் தான் மீதமுள்ள 10 திருமணங்களையும் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெற்றிக்கு பின் முழுக்க காரணமாக இருந்ததே மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னரும் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்வார்கள். தாயோ, சகோதரியோ, மகளோ, மனைவியோ யாரோ ஒருவர் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெற்றிக்கு பின் காரணமாக இருந்தது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபலுன் நூர் என்ற மலையில் இருக்கக்கூடிய ஹிரா குகையில் வருட கணக்கில் அமர்ந்திருக்கிறார்கள். மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடை கொண்டு போனார்கள். ஹஜ் உம்ரா போனவர்களுக்கு தெரியும், அந்த மலையில் ஏறுவது லேசல்ல. இப்பொழுது படிகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் எதுவும் இருந்திருக்காது. அந்த மலைகளில் ஏறி கணவனுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். சில ரிவாயத்களில் படிக்கிறோமே, காலில் செருப்பு கூட இல்லாமல் ஏறினார்கள் மலைக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுபவம் இல்லை. பயந்தார்கள், நடுங்கினார்கள், காய்ச்சலோடு வீட்டுக்கு போனார்கள். மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். விருந்தாளிகளை கவனிக்கிறீர்கள், சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்கிறீர்கள், ஏழை எளியவர்களை கவனிக்கிறீர்கள், நீங்கள் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ததில்லை, அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான் என்று மனைவி ஆறுதல் சொல்கிறான். எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே. பிசினஸில் ஒரு லாஸ்ட் ஏற்பட்டால், ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தால் பலரும் ஆறுதல் சொல்வார்கள். ஆனால் மனைவி சொல்வதை போன்று வராது. விடுங்கப்பா பார்ப்போம், எத்தனையோ சிக்கல்களை கடந்துட்டோமே, இதையும் கடப்போமே, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். இந்த ஒரு சில வார்த்தைகள் ஆணை பூஸ்ட் ஆகும். அந்த ஆணினுடைய சோர்வு, மன உளைச்சல் இல்லாமல் ஆகும். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லிதஸ்குனு இலைஹா. ஏன் அல்லாஹ் ஜோடியை படைக்க வேண்டும்? சுக்கூன், மன அமைதியை பெறுவதற்காக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கை என்று வரும் பொழுது சபர், சகிப்புத்தன்மை, பொறுமை கட்டாயம். இதற்கு அரபியில் சொல்வார்கள் தஹம்முல். சகிப்புத்தன்மை, பொறுமை குடும்ப வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கணும். சகிப்புத்தன்மை குடும்ப வாழ்க்கையில் இல்லையா, குடும்ப வாழ்க்கை நரகமாகிறது. மனைவி என்று வரும் பொழுது, கணவன் என்று வரும் பொழுது 100க்கு 100 இருக்க மாட்டார்கள். குறைகள் இருக்கும், முன்பெண்கள் இருக்கும், சமாளித்து போகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தருகிறார்கள்? இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். ஒரு குணத்தை வெறுத்தால் விரும்பக்கூடிய இன்னொரு குணம் இருக்கும். இப்பொழுது எங்களுடைய உம்மத்தே முஸ்லிமாவில் டிவோர்ஸ்கள், தலாக்குகள் அதிகமாகிவிட்டது. காரணம் கேட்டால் சின்ன சின்ன காரணங்கள். நிகாஹல் செய்து வைப்பதற்கு பயமாக இருக்கிறது. பழி எங்களுடைய மேலில் வருமோ? இவர்தான் நிகாஹ செய்து வைத்தார், 6 மாசத்துல டிவோர்ஸ், 1 வருஷத்துல டிவோர்ஸ், 2 வருஷத்துல டிவோர்ஸ். இந்த டிவோர்ஸ் கேஸ்களை பார்த்தால் எல்லாமே 20க்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். காலம் எங்கு போகிறது? திருமண வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள். தலாக், ஹுலு என்ற
இந்த இரண்டு முறைகளை அல்லாஹ் வைத்திருப்பது எந்த கட்டத்துக்கு தெரியுமா? கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, மனைவிக்கு கணவனை பிடிக்கல, எல்லா ரீதியிலும் முயற்சி செய்கிறார்கள், எந்த ரீதியிலும் இரண்டு பேருக்கும் ஒத்து போவதில்லை. கடைசி கட்டம் தான் தலாக் ஹுலு, இறுதி முடிவுதான். இப்போ டிவோர்ஸ்ல பார்த்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலாக்ல போய் முடிகிறது, ஹுலுல போய் முடிகிறது. ஹுலு என்றால் மனைவி தலாக்கை கேட்கிறாள், கணவன் தலாக்கை கொடுப்பான், அதற்கு பெயர் ஹுலு. ஒரு ஹுலு ஒரு தலாக்காக கணிக்கப்படும். கணித்துக்குரிய சகோதரர்களே, இன்று தலாக்குகளை விட ஹுலுகள் தான் அதிகமாக இருக்கிறது. பெண் தரப்பிலிருந்து டிவோர்ஸை கேட்பது தான் அதிகமாக இருக்கிறது. சாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு சஹாபி, சிறந்த ஒரு சஹாபி, ஹதீபு ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹுடைய ஹதீப், பேச்சாளர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு பேச்சாளர், சிறந்த ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித்தை பார்த்து சொல்கிறார்கள், சதஈஷு ஹமீதா சதமூத்து ஷஹீதா, நீங்கள் வாழும் காலமெல்லாம் புகழுக்குரியவராக கண்ணியமானவராக வாழ்வீர்கள். சதமூத்து ஷஹீதா, நீங்கள் ஷஹீதாக வஃபாத் ஆகுவீர்கள், நல்ல மௌத்தை அடைவீர்கள். இந்த ரசூலுல்லாஹுடைய வார்த்தை. அந்த சஹாபியுடைய மனைவி ஃபாத்திமா வருகிறாள், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு டிவோர்ஸ் வேண்டும், தலாக் வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன என்ன பிரச்சனை? அந்த பெண் சொன்னால், யார் ரசூலுல்லாஹ், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவரிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா? அந்த பெண் சொல்கிறாள், மா அஅதபு ஃபீ ஹுலுகின் வலா தீன், இவருடைய குணத்தையும் நான் குறை சொல்ல மாட்டேன், இவருடைய மார்க்கத்தையும் நான் குறை சொல்ல மாட்டேன், அவ்வளோ நல்ல மனிதர். ஆனால் அந்த பெண், எனக்கு இவரோடு வாழ விருப்பம் இல்லை, டிவோர்ஸ் வேணும். நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு பெண் இவனோடு எனக்கு வாழ விருப்பம் இல்லை என்று சொன்னால் சாப்டர் க்ளோஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு விட்டார்கள். இந்த இடத்துல நல்ல கவனிங்க, அந்த பெண் என்ன சொல்கிறாள், தீன்லையோ மார்க்கத்திலேயோ அவருடைய குணத்திலேயோ நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், பூர்த்தியாகத்தான் அவர் இருக்கிறார், ஆனால் எனக்கு வாழ விருப்பம் இல்லை. இப்ப நடக்கக்கூடிய இந்த தலாக்குகளை பார்த்தால் பெண் சைடால டிவோர்ஸ் கேட்கிறார்கள், ஹுலு, டிவோர்ஸ வாங்கணும். அதுக்காக கணவன் மீது இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் போடுறது, அவதூறுகள், அவனை கேவலப்படுத்தி டிவோர்ஸ வாங்குறது, இவ்வளவு பெரிய அநியாயம் அது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பரீரா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு சஹாபி பெண்மணி, கணவனிடம் இருந்து தலாக்கை கேட்கிறார். அவர் அழுகிறார், நான் இவளோடு தான் வாழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பரிந்துரை செய்தார்கள், பரீரா கேட்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து விட்டார்கள். இந்த செய்திகள் எல்லாம் குலு என்ற இந்த முறை, பெண்கள் காலம் பூராக ஆண்களிடத்தில் அடிமையாக இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கைக்குள்ளால் போனதற்கு பின்னர் அவர்களுக்கு வாழ விருப்பம் இல்லையா, ஆண்களுக்கு தலாக் என்ற உரிமையை போன்று பெண்களுக்கு குலு என்ற உரிமையை குர்ஆனும் ஹதீஸும் தருகிறது. இந்த ருக்ஸத்தை, அனுமதியை இன்றைய காலத்து பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். சின்ன சின்ன காரணங்களுக்கு டிவோர்ஸ். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? பெண்கள் சுதந்திரத்தை விரும்புகிறார்கள். கணவனோடு சின்னொரு சண்டை வந்தாலும் நான் சொந்த கால நிற்பேன், என்னால தொழில் வியாபாரம் செய்யலாம், சம்பாதிக்கலாம், நான் என்னுடைய பிள்ளைகளை பார்ப்பேன். அந்த முடிவுக்கு பெண் பிள்ளைகள் வருகிறது, மனைவிமார்கள் வருகிறார்கள். காசு பணம் வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை. டிவோர்ஸை எடுத்து
அந்த பெண் சம்பாதித்து பிள்ளைகளை பார்த்தாலும் காசு பணம் இருக்கும். கணவன் இருக்கும் பொழுது உலகம் பார்க்கும் விதமும் கணவன் இல்லாத போது உலகம் பார்க்கும் விதமும் வித்தியாசமாக இருக்கும். அப்படியாப்பட்டவர்களுக்கு இதை உணர்த்துங்க. கணவனோடு ஒரு பெண் வாழ்ந்தால் தான் அந்த பெண்மைக்கு கண்ணியம். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை எப்பொழுதும் நிர்வகிக்கக்கூடியவர்கள். ஒரு பெண் ஆணினுடைய கட்டுப்பாட்டில் பாதுகாப்பில் தான் இருப்பது அவளுக்கு நல்லது. வயதான பாட்டிகள் 60-70 வருடங்கள் கணவனோடு வாழ்ந்திருப்பார்கள். அந்த வாழ்க்கையில் எத்தனையை அவர்கள் கடந்திருப்பார்கள். கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், கடன் தொல்லைகள், பசியோடு எத்தனை இரவுகள் கழிந்திருக்கும், எத்தனை சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும். எல்லாத்தையும் கடந்துதான் அவர்கள் வந்திருப்பார்கள். இன்றைய பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அந்த லக்ஸரி லைஃப், கஷ்ட துன்பத்தை பிள்ளைகளுக்கு காட்டுறதில்லை. பூ மாதிரி வளர்க்கிறது, கஷ்ட நஷ்டத்தை சொல்லி கொடுக்கிறது இல்லை. நாளைக்கு திருமணம் செய்து மாமி வீட்டுக்கு போனால் சின்னொரு பிரச்சனைக்கும் பேக தூக்கி கொண்டுதான் வருவாள். பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று படிங்க. பிள்ளைகளுக்கு கஷ்டம் நஷ்டத்தை உணர்த்தி வழங்க. குறிப்பாக பெண் பிள்ளைகள். இன்றைய பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, சோசியல் மீடியா, இந்த டிக்டாக், ஃபேஸ்புக் போன்றவைகள் நாசமாக்கி இருக்கிறது. டிவோர்ஸ்களுக்கு முக்கியமான காரணமாக இந்த சோசியல் மீடியா இருக்கிறது. சில டிவோர்ஸ்கள் பார்த்தால் சொல்றதுக்கே கேவலம். முஸ்லிம் சமூகம், அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய சமூகத்தை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு. என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு. எங்களுடைய கட்டுப்பாட்டை தான் பிள்ளைகளை வைக்கணும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மொபைலை கொடுத்தாலும் கண்காணிச்சு கொண்டே இருங்க. மொபைலை என்ன செய்யறான், படிப்புக்கு மட்டுமா யூஸ் பண்றான், வேற ஏதாவது செய்கிறார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, இளம் வயதை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக டிவோர்ஸ் எடுக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது யார் தெரியுமா? அவர்களுக்கு கிடைத்த குழந்தை தாயிடமோ தந்தையிடமோ வளரும். ஆனால் தாயோ தந்தை 2 பேர்களில் ஒருவர் இல்லை என்றாலும் அந்த பிள்ளைக்கு அது பெரும் ஒரு குறையாகவே இருந்து கொண்டிருக்கும். என்னோட உம்மா இல்லையே, என்னோட வாப்பா இல்லையே, அந்த குற்ற உணர்ச்சி அந்த பிள்ளைக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த கவலை எப்பொழுதுமே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக, சின்ன சண்டைக்காக டிவோர்ஸ் வரைக்கும் போகாதீங்க. பொறுமையை கையாளுங்க, விட்டு கொடுங்க. பொறுப்பற்ற பெற்றோர்கள் சில டிவோர்ஸ்களுக்கு அவர்கள் தான் காரணம். புள்ள கேக்குது, 20-30 வயசுக்கு இடப்பட்ட புள்ள, அதுக்கு என்ன தெரியும்? எனக்கு இவனோட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் வேணும். உம்மா வாப்பாவும் சேர்ந்து ஏத்தி விட்டுறது. ஒரு அறையை போட்டு அனுப்பினால் சரியாகிரும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பேகத்துக்கு வாரது டிவோர்ஸ் வேணும், உம்மா வாப்பாவும் சப்போர்ட், பிரிச்சு வைக்கிறாங்க. அனுபவம் கண்ட அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? நல்லது கெட்டது சொல்லி அவர்களோட வாழ வழி செய்யணும். அவனோட வாழவே இயலாது, அவ்வளவு மோசமாக இருக்கிறான் என்றால் கடைசி கட்டம் தான் டிவோர்ஸ் தலாம். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஆண்களுக்கு நசீஹத்தாக சொல்கிறேன், நேரம் குறைவாக இருக்கிறது. நசீஹத்தாக சொல்கிறேன், பெண்களுக்கு கை நீட்ட வேண்டாம். மனைவிமார்களுக்கு அடிக்காதீங்க. அது ஒரு ஆண் மகனுக்கு நல்லதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் திருமணம் செய்தார்கள். 63 வயதில் வஃபாத்தானார்கள். 38 வருடம் குடும்ப வாழ்க்கையில் இருந்தார்கள். 38 வருடங்கள் 11 மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள்.
ஒரு முறை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவிக்கும் கை நீட்டியதில்லை. கெட்ட வார்த்தைகள், தூசண வார்த்தைகள் பேசியதில்லை. ஸஹீஹுல் புகாரியில் ஹுஸ்னுல் முஆஷரா, அழகிய குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு சில பெண்கள் வந்து முறைப்பாடு செய்கிறார்கள். கணவன்மார்கள் எங்களுக்கு அடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ உலாயிக பிஹியாரிக்கும், அந்த அடிக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். மனைவிக்கு அடிக்கக்கூடியவன் எப்படி சிறந்தவனாக இருப்பான்? அவன் எப்படி சிறந்தவனாக இருப்பான்? பெண்கள் வளைந்த விழாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். சில குறைகள் இருக்கும், முன்பின்கள் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதை நேராக்க முயற்சி செய்தால் உடைத்து விடுவீர்கள். வகஸ்ருஹா தலாக்குஹா, உடைப்பது என்பது அந்த பெண்ணை தலாக் சொல்வதாகும். நாங்க எல்லாம் பார்க்கிறது, ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை உடனே சரி செய்ய, நேராக்க தான் பார்க்கிறது. நேராக்க முயற்சி செய்தால் உடைத்து விடுவோம்.